பின்னங்கால் பிடரியில் அடிக்க தப்பி ஓடும் இஸ்ரேல். பிரத்யேக காட்சிகள். செங்கடலில் அமெரிக்க சரக்கு கப்பல் ஜிப்ரால்டர் ஈகிள் தாக்கப்பட்டது. இன்னும் பல செய்திகள். காசால இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறிட்டிருக்கு. மீதம் இருக்கிற சில ராணுவ வாகனங்களையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய பேர் இந்த கண்கொளாக் காட்சியை பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஹமாஸ் தீவிரவாதிகளையும் அவங்க டனல்களையும் அழிப்போம்னு சொல்லிட்டு காசா பகுதிக்குள்ள நுழைஞ்ச இஸ்ரேலிய படைகள் எண்ணற்ற இழப்புகளை அடைந்து ஏகப்பட்ட இராணுவ வாகனங்களை பறி கொடுத்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வீரர்களின் உயிரை பலி கொடுத்து இன்னைக்கு காசாவுக்கு உள்ளேயும் இஸ்ரேல்ல அவங்க நாட்டுக்குள்ளேயும் உண்டாகிற பிரஷர் தாங்க முடியாம மிச்சம் இருக்கிற இராணுவ வாகனங்களையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு காசால இருந்து எல்லா வாகனங்களையும் எடுத்துட்டு பின்வாங்கிட்டு இஸ்ரேலுக்குள்ளே திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க. இது ஹமாஸ் மற்றும் அதோட குழு உறுப்பினர்களான அல்குவாசம் பிரிகேடஸ்க்கும் அல்குட்ஸ் படையணிக்கும் இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற இன்னும் பல போராளி குழுக்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் காசால தாக்குதலை நிறுத்துனா நாங்க செங்கடல் பகுதியில இஸ்ரேலுக்கு உள்ளேயோ வெளியேயோ போற கப்பல்களை தடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏமன் ஹவுதிகள் தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இஸ்ரேல் காசால கடுமையான தாக்குதல்கள் நடத்தி குறிப்பா குழந்தைகள் பெண்கள் உட்பட பல படுகொலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால ஹவுதிகள் இந்த மாதிரியான ஒரு நிபந்தனை விதிச்சாங்க. இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வர கப்பல்களை பிடிச்சாங்க. அப்புறம் தப்பிப்போற கப்பல்களை தாக்கவும் செஞ்சாங்க. இந்த அமெரிக்காவோ இஸ்ரேலோட படுகொலையை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாம அதற்கு ஆயுதங்கள் கொடுத்து பணத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு நியாயமா பேசின ஏமனை அடிச்சு காலி பண்ண நினைச்சு இல்லன்னா மிரட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு பெரிய பெரிய போர்க்கப்பல்களை காட்டி மிரட்டி ஹவுதியை அடக்கி வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஹவுதிகள் எதுக்கும் பயப்படல. அதுக்கு மாறா அமெரிக்காவோட போர்க்கப்பலையே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா கோவப்பட்டு அவசரப்பட்டு யெமன் மேல 2-3 தடவை தாக்குதல் நடத்திட்டாங்க. தாக்குதல் நடத்தினா அவங்க என்ன செங்கடல் பகுதியில் வந்தா தாக்குதல் நடத்தினாங்க? எங்கேயோ தூரமா நின்னு ஒளிஞ்சு நின்னு ஏவுகணைகளை வீசி தாக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா போர்க்கப்பல்களோ கூட வந்து தாக்குன பிரிட்டிஷ் கப்பல் படைகளோ செங்கடல் பகுதியில் நுழைய முடியுமா? அப்படி நுழைஞ்சா என்ன ஆகும்? அப்படியே பல போர்க்கப்பலைகளை வைத்து ஏமனை தாக்குனாலும் எவ்வளவு தாக்க முடியும்? எவ்வளவு நேரம் தாக்க முடியும்? எவ்வளவு ஏவுகணைகள் கப்பல்ல ஸ்டாக் வைக்க முடியும்? எவ்வளவு அடிக்க முடியும்? ஆனா ஏமன் தரையிலிருந்து தாக்குறாங்க. அவங்க போர்க்கப்பல்கள் மேல ஏவுகணைகளை வீசிட்டே இருக்க முடியும். இது அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவுதான். அமெரிக்கா இப்போ தேவையில்லாம இந்த தாக்குதல் வேலைகளை பண்ணி ஏமனோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவதிகளுக்கு தெளிவான ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. எங்களோட 10 வீரர்களை கொன்னுருக்காங்க. எங்க நாட்டு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நாங்க என்ன அமெரிக்காவை தாக்கினோமா? அமெரிக்காவோட போர்க்கப்பலை நாங்களா தாக்கினோமா? அமெரிக்கா எங்களோட வீரர்கள் 10 பேர்த்த கொன்னதுக்காகத்தான் நாங்க போர்க்கப்பலை தாக்கினோம். அதுவும் கூட எங்க வீரர்களை கொன்ற உங்களோட வீரர்களை விசாரணைக்கு ஒப்படைங்கன்னு நாங்கள் கேட்டோம். நீங்க அதையும் கொடுக்காம இருந்ததால்தான் நாங்க தாக்கினோம். ஆனா அங்கே இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை அநியாயத்துக்கு கொன்னு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹவுதி கிட்ட போய் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தரையில இறங்கி ஒரு நாளும் ஏமனை தாக்க முடியவும் முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல போய் மாட்டிக்கிட்டு அமெரிக்கா பட்ட பாடு, அது தப்பி ஓடி வந்த விதம், அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் போய் தங்கி உருவாக்கின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இராணுவ வாகனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா துண்ட காணோம் துணிய காணோம்னு திருப்பி போனது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். அந்த ஆப்கானிஸ்தான்ல அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்களோ அதைவிட அதிகமான பிரச்சனை இருக்கும். அதனால கண்டிப்பாக அமெரிக்கா தரைப்படை தாக்குதல் பண்ணவும் முடியாது. அது மட்டுமில்லாம ஏமன்ல 16 லட்சம் வீரர்கள் அமெரிக்காவோட தரைப்படைகளை தாக்குறதுக்காக தயாரா காத்துட்டு இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்போ அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் செங்கடல்ல தலைவலி காத்திட்டு இருக்கு. வடக்கு காசா பகுதியில் முன்னெடுத்த தீவிர தரைவழி தாக்குதல் முடிவு பெற்றது.
தெற்கு காசா பகுதியிலும் முடிவு பெறும் அப்படின்னு இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி தெரிவிச்சிருக்காரு. எதிர்காலத்துல பாலஸ்தீன அரசாங்கம்தான் காசாவிலும் ஆட்சி செய்ய வேண்டும். மேலும் ராணுவ ரீதியா அழுத்தம் கொடுக்காம ஹமாஸ் பிணைய கைதிகளை விடுவிக்க மாட்டார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல்ல ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு பிளான் இல்லாம எந்த காரியமும் சரியா நடக்கிறது இல்ல அப்படின்னு இஸ்ரேலோட தலைமை தளபதி ஹெர்சி ஹலாவி சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைல கிடைச்ச கொஞ்ச நஞ்ச வெற்றியும் காணாம போயிருமோன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஏமன் கடற்கரையில அமெரிக்காவிற்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று ஹவுதி ஏவுகணைகளால இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை தளமாகக் கொண்ட கப்பலின் ஆபரேட்டர் ஈகிள் பல்க் ஷிப்பிங் சொல்றப்ப எடன் வளைகுடாவில் இருந்து 100 மைல் தொலைவில் பயணித்த போது அடையாளம் தெரியாத எரிகணையால் தாக்கிட்டாங்கன்னும் கொஞ்சம் சேதம் ஏற்பட்டதாவும், ஆனால் மாலுமிகள் யாரும் காயமடையலன்னும் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் காசா பகுதியில் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும், அவர்கள் இன்னும் சியோனிச அமைப்பால் மிக மோசமான வகையான படுகொலைகளுக்கு ஆளாயிட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாம எங்கள் நாட்டு மேலையும் அமெரிக்க பிரிட்டிஷ் தாக்குனதுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிக்கை விட்டிருக்காங்க.